வணக்கம் நண்பர்களே, நமது எதிர்காலத்திற்கான இன்சூரன்ஸு போதுமான அளவு இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு ஒரு நபர் மாதம் 30,000 சம்பளம் வாங்குறார், வருஷத்துக்கு 3,60,000 சம்பளம் வாங்குறார். ஸோ 3,60,000 சம்பளம் வாங்குறவருக்கு எவ்வளோ இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குன்னா 33 லட்ச ரூபா இருக்கணும். 33 லட்ச ரூபா கவரேஜ் இருந்தால் 20ஆம் வருஷம் அவருடைய முதுமை காலத்தில் அவர் இன்பான வாழ்க்கை வாழ முடிஞ்சா. ஸோ ஒருவேளை பாலிசி எடுத்து கட்டிக்கிட்டு இருக்காரு, 20 வருஷம் கழித்து 33 லட்சம் கிடைக்கும்னு நம்ம சொல்லுதோம். பாலிசி எடுத்துகிட்டு இருக்காரு, கட்டி காலகட்டத்தில் அவருக்கு ஒரு இடர் ஏற்பட்டு போச்சுன்னா இப்போ 30 லட்ச ரூபா அந்த குடும்பத்துக்கு எல்ஐசி நிறுவனம் கொடுக்குது. ஸோ அந்த 30 லட்சத்தை வச்சு இவங்களுக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்கலாம், 2 குழந்தைங்க இருக்கலாம், படிப்பு, காரியங்கள், மருத்துவம், திருமணம் போன்ற அத்தியாவசிய கடமைகள் இருக்கும். ஒரு நபரின் தனிப்பட்ட ஒரு மனிதனின் வருமானத்தை நம்பியிருக்க இந்த குடும்பம் அவரின் வருமானத்திற்கு சமமான காப்பீடு இருந்தால் மட்டுமே தனது மனைவி, தனது குடும்பத்தின் கனவுகள், லட்சியங்கள் அனைத்தையும் நிறைவேற்ற முடியும். அதனால் நண்பர்களே, போதுமான அளவு இன்சூரன்ஸ் எடுத்துக்கொள்ளவும். ஒரு பாலிசி இருக்குது, 2 பாலிசி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க வருஷத்துக்கு 5,000, 8,000, அதிகபட்சம் 20,000 உள்ளே தான் கட்டுறாங்க. ஸோ இது அவங்க குடும்பத்துக்கு போதுமான கவரேஜாக இருக்கா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நம்ம இன்றைக்கி ஒரு பாலிசி எடுக்கிறோம், இந்த நிமிஷத்துலேருந்து என்னோடய வேல்யூ வேணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு ஆடு இருக்குது 10,000 ரூபா, ஒரு மாடு இருக்குது 40,000, ஒரு கோழி இருக்குது 600 ரூபா, 700 ரூபா. ஸோ ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்கும்போது நமக்கு என்ன வேல்யூ இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு ப்ரீமியம் கட்டும்போது அதை தெரிஞ்சுக்கணும். அதை தாண்டி அக்காமார்கிட்ட கேட்கும்போது அண்ணங்கிட்ட பாலிசி இருக்குது, அண்ணன் கட்டுறாங்க, எவ்வளோ கட்டுறாங்க தெரியலங்க. அண்ணன்மார்கிட்ட கேட்கும்போது அக்கா தான் பாலிசிலாம் கட்டுவாங்க, எவ்வளோ கட்டுறதுன்னு தெரியலன்னு சொல்கிறாங்க. நண்பர்களே, இது ஒரு தவறான முடிவு. எல்ஐசி பாலிசி என்பது ஒரு சொத்து வாங்குகிற விஷயம். நமது கணவர் எவ்வளவுக்கு சொத்து வச்சுருக்கிறார், நமது மனைவி எவ்வளவு சொத்து வச்சுருக்கிறார், அதை நீங்களும் தெரிஞ்சுக்கணும். நன்றி நண்பர்களே.